ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நெல்லிக்காவில் ஆரோக்கியமான நெல்லிக்காய் ஹல்வா செய்ய போகிறேன். வாங்க. 1/4 கிலோ பெரிய நெல்லிக்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 9 நெல்லிக்காய் வந்திருக்குது. 10 வந்துச்சு, 1 எடுத்துட்டேன் நான். இப்போ 9 இருக்குது. 1 கப்பு வெல்லம் எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த கப்பில் எடுத்து வச்சுருக்கிறேன். நெய் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். தேன் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை எப்படி செய்யறதுன்றதுக்கு பார்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு கிண்ணத்தில் இவ்வளோ தண்ணி வச்சுருக்கிறேன். அதில் இந்த ஜல்லடை வைக்கிறேன். நீங்கள் இட்லி தட்டுலேயும் வச்சு வேக வைக்கலாம். அதுக்குன்னா இது ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். ஏன்னா நான் முன்னாடியே ஒரு தடவை செஞ்சுருக்கிறேன். அதனால தான் ரொம்ப சீக்கிரம் வந்துடும். இதில் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே பாருங்கள் வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு கெட்டியான தட்டு இருந்தால், வெயிட் இருக்கிற தட்டு இருந்தால் இந்த மாதிரி போட்டு மூடிட்டு இதை வேக வைங்க. இது வெந்த உடனே எப்படி செய்யறதுன்னு காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கலாம். இப்போ வெந்துட்டு இருக்குது. பாருங்கள், ஒன்று உடஞ்சிட்டு இருக்குது. பாருங்கள், அது பாருங்கள் வெந்ததுனால அப்படி ஆகிட்டுக்குது. பாருங்கள், இந்த பாருங்கள், அப்படி கை வச்சிங்கன்னா அது அப்படியே தனித்தனியாக பீஸாக வந்துடும். கொட்டையை நம்ம எடுக்கவே தேவை, அதுவே அப்படியே வந்துடும் வெளியே. பாருங்கள், அவ்வளோதான். இந்த மாதிரி வரும் கேக்காக. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மிக்சியில் நைஸாக அரைச்சிக்கிறேன். ஆறணும் கொஞ்சம். நான் ஃபேன் கிட்ட வச்சு ஆற வச்சு அரைச்சிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஸ்டவ் நிறுத்திடுறேன். பாருங்கள், இந்த மாதிரி நைஸாக அரைச்சின்னு வந்துருங்க. தண்ணியில் எதுவும் போடக்கூடாது. அப்படியே நைஸாக அரைச்சிக்கணும். ரிவர்ஸில் அரைச்சிங்கன்னா சீக்கிரம் அரைஞ்சிடும். இப்போ பாருங்கள், வானல் வச்சுருக்கிறேன். அதில் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கிறேன். இந்த 1 கப்பு வெல்லம் போடுறேன். பாருங்கள், வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இது பாகுலாம் வரணும்னு இல்லை. வெல்லம் கரைஞ்ச உடனேவே நெல்லிக்காவை போட்டுட்டு நல்லா சுண்டுற வரைக்கும் கிளறணும். பாகு முற்றி நல்லா அழகாக சுருண்டுன்னு வரக்குள்ளே கொஞ்சம் நெய்யை கலந்துக்கணும். அது வெல்லம் கரையிற வரைக்கும், கரைஞ்ச உடனே போட்டுடணும். இதை அப்புறமா கை விடாத கிண்டிக்கினே இருந்தோன்னா அல்வா பத்துக்கு வரும். அந்த டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய் போட்டுட்டு இறக்கி வச்ச பிறகு தேன் கலக்கணும். ஏன்னா நீங்கள் எவ்வளோ தான் ஸ்வீட் போட்டிங்கனாலும் நெல்லிக்காவில் அந்த தோற்பு தன்மையும் புளிப்பு தன்மையும் தெரியும் ஜாஸ்தி. ஆனால் அவ்வளோகளும் உடம்புக்கு ஆரோக்கியம். இது சுகர் பேஷண்ட்லேருந்து இது பிபி இருக்கிறவங்க, அப்புறம் சின்ன குழந்தைங்க எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனால் ஒன்று, இப்போ பிபி இருக்கிறவங்களுக்கு ஊறுகாயாக பண்ணி கொடுத்தா சாப்பிட முடியாது. இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப நல்லது. காலையில் ஒரு ஸ்பூன் எடுத்து எல்லாருமே, குழந்தைங்களுக்காகட்டும் பெரியவங்களுக்காகட்டும் கொடுத்தா அவ்வளோக்களும் நல்லது. இது பாருங்கள், கொஞ்சம் நெய் போடுறேன். கை விடாத கிளறினே இருக்கணும். சுருண்டுன்னு வரக்குள்ளே இறக்கலாம். இப்போ நீங்கள் 1/2 கிலோவுக்கு செய்கிறீங்கன்னா இது வெல்லம் 2 பங்கு வைங்க. நெய் தேன்லாம் இவ்வளவே போதும். ஏன்னா நான் இவ்வளவும் போட மாட்டேன், அதுக்காக சொல்கிறேன். இப்போ நீங்கள் 1/2 கிலோ நெல்லிக்காய் செய்கிற மாதிரி இருந்தால் வெல்லம் மட்டும் 2 கப் எடுத்துங்க. தேன் நெய்யெலாம் இவ்வளோ இருந்தாலே போதும் 1/2 கிலோவுக்கு. இது நான் 1/4 கிலோ செய்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி பாகு முத்திட்டுருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வர டைமில் இறக்கிடணும். இறக்கி ஒரு பிளேட்டில் நெய் தடவிட்டு அதில் ஊற்றிக்கிறேன். அப்புறமா தேன் கலக்கிறேன்.
ஸ்டவ் நிறுத்திடுறேன். இப்போ இதில் கொஞ்சம் தேன் கலந்துக்கிறேன். பாருங்கள், கொஞ்சம் தான் தேன் எடுத்து வச்சுருக்கிறேன், 2 ஸ்பூனு. அப்படியே கலந்துடலாம். இதில் வேறு எதுவும் சேர்க்கலாம் கூடாது, பருப்பு கருப்பு முந்திரி பருப்பு அதெல்லாம். இது வந்து ஆரோக்கியத்துக்காக செய்கிறது. டெய்லி காலையில் இதை லேகி மாட்டமும் நினச்சிக்கிட்டு காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிட்டா அவ்வளோ நல்லது. இது இரும்பு வாணலில் செஞ்சதுனால நல்லா க்ளீனாக வந்திருக்குது. இது ஆறுச்சுன்னா கொஞ்சம் கெட்டியாயிடும். பாருங்கள், இந்தமாரி ஆரோக்கியமான நெல்லிக்காய் அல்வா செஞ்சு நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள். எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க.